எல்லாம் என்பமயம். பிறப்பு என்பது என்ன? நம்ம பிறக்கிற பொழுது எதையாவது கொண்டு வந்தோமா? நம்மை பெற்றெடுக்கிற பொழுது எல்லா தாயும் ஒரே விதமான வலியைத்தான் உணர்வார்கள். ஆனால் வளர்க்கின்ற பொழுது வளரும் சூழ்நிலை ஒரு குழந்தையினுடைய சுபாவத்தை மாற்றும். அவன் வளர வளர அவன் வசிக்கின்ற சமுதாய சூழ்நிலையிலே அவன் செயல்கள் மாறும். இப்படித்தான் நமது பிள்ளைகள் எல்லாம் நல்ல எண்ணங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு தேவை என்கின்ற எண்ணத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு வளர்கிறார்கள். இதற்கு சமுதாயம் ஒரு காரணம், பெற்ற தாய் தந்தையர் இரண்டாவது காரணம். இந்த இரண்டில் இருந்து ஏற்படுகின்ற தவறுகளை திருத்துவதற்கு ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு தரமான ஒரு அறிவுரை, வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லணும். ஆதி காலத்தில் டிவி செல்லுலாம் இல்லாத போது இரவில் பாட்டிமார்கள் எல்லாம் பக்கத்தில் படுக்க வச்சு குழந்தைய தட்டி தட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் வீரத்தை ஊட்டுவாங்க. அந்த கதையில் அவன் அறிவு திறமையை வெளிப்படுத்துமாறு கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. செல்போன் வந்துவிட்டது, பிள்ளைகளினுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. அவர்கள் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பதிலாக தன் தேவை மட்டுமே வெளிப்படுத்தும் குணாதிசயம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த சமுதாயம் மட்டுமல்ல, சூழ்நிலை மட்டுமல்ல, அரசாங்கமும் அதிலே தன்னை ஈடுபடுத்த வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவர் ஆரம்பத்திலே ஏற்படுகின்ற ஒரு தாக்கம் கடைசி வரை இருக்கும். இதற்குத்தான் சொன்னார்கள், 5இல் விளையாதது 50இலும் விளையாது, 5இல் வளையாதது 50இலும் வளையாது என்ற ஒரு பழமொழியை சொன்னார்கள். சிந்திப்போமா? இதை மற்றவர்களிடத்திலே நாம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.